அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். மேலும் நாம் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று லட்சிய பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம் என்று இன்றைய தினம் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாள் அனுசரிக்கப்படுவதையொட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 56வது நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையில் அண்ணா வழியில் அயராது உழைப்போம், தந்தை பெரியார் குறித்து பேரறிஞர் அண்ணா கூறியதையும் எடுத்து கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் எது நேரிடினும் மனதிற்பட்டதை எடுத்து சொல்வேன் என்ற உரிமை போர் பெரியாருடைய வாழ்வு முழுவதும் என்றும் அதிலே அவர் கண்ட வெற்றி மிகப்பெரியது. அந்த வெற்றியின் விளைவு அவருக்கு மட்டும் கிடைத்து விடவில்லை, இன்று அனைவரும் பெற்றுள்ளனர் என்று பேரறிஞர் அண்ணாவினுடைய பெரியார் குறித்து பேசியதை நினைவு கூர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் தந்தை பெரியாரின் புகழொலியும் அறிவொலியும் தந்து நம்மை ஆளாக்கிய தமிழ் தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவுக்கு புகழ் வணக்கம் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நம்முடைய நோக்கம் பெரியது, அதற்கான பயணமும் பெரியது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள், நம் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று லட்சிய பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய நாளில் சூளுரைத்திருக்கிறார். குறிப்பாக வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள் என்றும் நம் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று லட்சிய பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.